கண்கட்ட ஆங்காரி, 2 கண்ணு இல்லாத அவிஞ்சி போனவன் ஆங்காரி. ஏமமரு மாச்சரியன், விடலன். அவன் விடலன், மாச்சரிய விடலன். அதாவது எதுக்குமே நமக்கு உபயோகத்துக்கு வரமாட்டான், எதுக்குமே பிரயோஜனம். விடலுக்கு இறைத்த நீர்னு சொல்றோம்ல, ஈனல். அப்படிப்பட்ட விடலன் என்று இவர்கள் 7 பேர் சொல்றார். இவர் கூற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல். இத்தனை பேரும் போகணும், போனாதான் தயவு வரும். இங்க தொண்டை பற்றி இத்தனை பேரும் போனதுக்குள்ளதான் தயவு. பெருமான் சொன்ன காருண்யம் பீரித்து வெளிப்படும். கோபத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தயவு வெளிப்படுமா? காமத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தயவு வெளிப்படுமா? லோபத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? மோகத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? பேராசையை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? தம்பத்தை வச்சிருந்தா தயவு வெளிப்படுமா? வீண் ஆடம்பர பெருமைப்பாடுகளை விரும்பினால் தயவு வெளிப்படுமா? தன்னை மதிக்கும் தன்மையில் இருந்தால் தயவு வெளிப்படுமா? தன்னை மதியாது இருக்கும் தன்மையில் இருந்தால் தயவு வெளிப்படும். இப்படி புகழுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் மயப்பட்டு கிடந்தா தயவு வெளிப்படுமா? இத்தனையும் போகணும், இத்தனையும் ஒழியும். இதெல்லாம் குறைய குறைய இத்தனையும் ஒட்டுமொத்தமா போகுமா? கொஞ்சம் கொஞ்சமா போகும். எல்லாம் போகுமா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அப்படி போக போக தயவு வரும். இது மங்க மங்க ஒரு இடத்துல தயவு. நாளைக்கு சாப்பாடு பண்ணி போட்டா பாடுறாங்கல்ல, அருள் செய்ய இது நல்ல தருணம். பாட்டு தெரியுமா? அருள் செய்ய இது நல்ல தருணம், இது நல்ல நடன் செய்ய புண்ணியரே கேளும், அருள் செய்ய இது நல்ல தருணம். அப்ப என்ன சொல்ற? பொய்யே சொல்லுங்களே, மெய்யே சொல்லுகிறேன், உண்மையே சொல்ற, சத்தியம் வந்துட்டு. அதனால சொல்றாரு அருள் செய்ய நல்ல தருணம். அப்ப என்ன சொல்றாரு? காமமும் சோகமும் தான் தானே தத்துவம் எல்லாம் எந்த வருஷம் என்றது நீ அருள் செய்யணும். இதெல்லாம் உண்மையான. இப்ப சான்றோடு சொல்லியாச்சு, சான்றோடு சான்று காட்டி பேசியாச்சு, சொல்லியாச்சு. அதனால இந்த நிலையை பெறுவதற்கும் இந்த பக்குவத்துக்கு வருவதற்கு தான் இப்ப நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதை தான் நினைச்சு வந்திருக்காங்க. பெருமாட்ட வந்திருக்கிறவங்க எல்லாம் இதனில லௌகீக விஷயங்களுமே வந்திருக்கலாம். லௌகீகம் ஒரு தூசு இருக்கு, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. தூசு ஏன் தூசுன்னு சொன்ன அது சொல்ல முடியுமா? என்ன இவ்வளவு சர்வசாதாரணமா சொன்னீங்க தூசுன்னு? நான் ஐயாவுக்கு தூசா இல்லையா? எப்படி சொன்ன அப்படின்னா அது அவரே சொல்றாரு, அவர் வாயில சொல்றாரு. 5 பெரிய கர்த்தர்கள் இருக்காங்கல்ல. யாரு 5 தொழில் கர்த்தர்கள்? பிரம்மாவா படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், மறைக்கும் கடவுள், அனுகிரகிக்கும் கடவுள்னு சொல்றாங்கல்ல. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். இந்த 5 பேரும் பெருமானாருடைய கடைக்கன் பார்வை. கடைக்கன் பார்வை என்னன்னா கடைக்கன். இந்த 5 பேரும் பெருமானுடைய கடைக்கன் பார்வையில ஏவல்னா சர்வெண்ட், ஒபீடியன்ட் சர்வெண்ட். அப்படிதானே? ஒபீடியன்ட் சர்வெண்ட் தானே? அப்போ 5 நாதர்களும் ஏவல் கேட்கிறாங்கன்னா இதெல்லாம் மாற்றம் இல்லையா? அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ரொம்ப நம்ம இருக்க வேண்டிய லட்சண நெறியோடு நம்ம இருந்தோம்னா, பெருமாள் இருந்தோம்னா சர்வ சாதாரணமா இதெல்லாம் நியாயமானது. நம்முடைய தர்மத்துக்கு, அதாவது நம்முடைய வாழ்வியலுக்கு நியாயமானது எதுவோ, அதாவது நெறியானது எதுவோ, நெறிக்கு உட்பட்டது எதுவோ, நீதிக்கு உட்பட்டது எதுவோ, அது அத்தனை லௌகீக ஆசைகளையும் நிறைவேற்றுவார். ஒரு வைக்கும் போது வைக்கிறார் தாப்பு. இது நியாயமானது நிறைவேற்று.
இதுல வேற நியாயமானது தான் நடக்கும். இப்ப இன்றைக்கே நடக்கும். 24 அன்னைக்கு பொழுதுக்குள்ள காலையில நினைச்சீங்கன்னா சாயந்தரம் கிடைக்கும். வள்ளலாருடைய இதே பெருமானுடைய இதே அதுதான். காலையில 6 மணிக்கு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பொழுது விடையறதுக்குள்ள பொழுது 1000 5000த்துக்குள்ள நடந்துடும். இதெல்லாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சான்று. சர்வசாதாரணமா கண்கூட லைஃப் வாழ்நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால லௌகீகம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் இருக்கலாம். ஐயா பிடிக்க வேண்டிய விதத்துல பிடிக்காதுதான் காரணம். தெரியல. ஐயாவை கரெக்டா நம்ம பற்றிட்டோம்னா நிச்சயமா நமக்கு இந்த லௌகீக விஷயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இல்லை. எல்லாம் கரெக்டா நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். ஆனா நம்ம பிடிக்கிற விதத்துல அவரை பிடிக்கணும், கரெக்டா பின்பற்றணும். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா தெரியாது. அது என்ன ரூல்ஸ்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாப்பாடு போடு, சாப்பாடு சோறு எடுத்து போடு, சாப்பாடு கொடுப்பான். பசின்னு வந்தா சோறு போடு, பசித்தோர் முகத்தை பாராது. நியாயமானது. பெருமான் வந்து அதையும் ஒழுங்கா செய்யறியாங்கிறது தான் கேள்வி. ஒழுங்கா செய்யாம உன்னையும் என்னையும் உட்கார வச்சு சோறு போட்டாங்க. சரியா சார்? என்னையும் உனக்கு எனக்கும் உனக்குமா படிச்சேன். பசித்தோர் முகம் பாருங்கன்னு சொல்றாரு ஐயா. பசித்தோர் முகத்தையா பாக்குறீங்க? யார பாக்குறீங்க? ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. பெருமாள் போகாத சமாச்சாரமே கிடையாது. அவரை துறவின்னு வேற ஒதுக்கி வச்சுட்டானோ. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. வாழ்த்துறதுக்கு போறாரு ஐயா. பொண்ணு மணமக்களை அவர் எழுது போல. அங்க பார்த்தா அந்த அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல இந்த வீட்டு வாசல்ல டபாரியா, அவன் பேர் என்ன, அந்த காவல்காரன், அவன் அப்பெல்லாம் இருந்து கொடுப்பான். அவன்லாம் எப்படின்னா இந்த பெருந்தனக்காரர்கள், இந்த டர்பன் கட்டினவன், இந்த கோட்டு சுட்டு போட்டவன், இந்த அவனையெல்லாம் பார்த்து உள்ள அனுப்புறான். இவரு முக்காடு போட்டு போனா இவரை நீங்க போக கூடாதுன்னு நிறுத்திட்டான், நில்லுன்ட்டான் ஐயாவே. உடனே நீங்க போட வேண்டியதானே? இல்ல இப்படி எல்லாம் ஓடும் மனசு. என்னங்க இவ்வளவு பெரிய வல்லமா, ஏப்பா நிலங்களை எல்லாம் அகத்துறவரு இந்த கபாரி கிட்ட புஷ்குன்னு நிப்பாட்டிட்டானா? அது எப்படிங்க நிப்பாட்டினா? நிறுத்துட்டா நின்றுட்டாரு, நின்றுட்டாரு. நம்ம ஏன் இங்க நிப்பான என்ன வரணும், அந்தாண்ட பொண்ணு இப்படி தள்ளுவான், இன்னொருத்தவனும் கூட்டத்தெல்லாம் மோதுவான். இது ஏண்டா வம்பு? இதே எனக்கு இப்ப கூட்டத்தை கண்டா எப்படி அலர்ஜி வருதோ, ஒரு 10 பேர் கூட்டிட்டு நெருக்கிட்டா எனக்கு அப்படியே அலர்ஜி வரும். அவ்வளவு மோசமான ஆளுனா. அத மாதிரி என்ன பேர் 8 விட்டு திண்ணையில போய் உட்காந்துட்டாரு. அப்ப ஆளு முடியா இருந்தது. அப்பதான் இந்த இதெல்லாம் பாட்டலாம் இப்ப எனக்கு சொல்றாங்க. அது ஒரு இதுக்கு பாடினாரு அவரு. எனக்கு பருத்த உடம்பு இல்ல, சொக்கா இல்ல, நல்ல இது இல்ல, பழம் பாய்க்கு இல்ல, பாரில் சென்று பிச்சை தான் உடுக்க ஒரு தங்கைக்கு வழி இல்லை, என்னவோ தங்கைக்கு. நம்மெல்லாம் பாடுவோமா? இல்ல இல்லன்னு நமக்குதான் எல்லாம் இருக்க, நம்ம ஏன் பாடணும்? அப்படியா பாட சொன்ன? அவர் போய் நான் எதுக்கு சொல்லிட்டேன், இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அவர் போய் அங்க ஒதுங்கிட்டாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவர் எல்லாத்துக்கும் தயவா இருந்ததுக்கு தான், பெருமான் வந்து தயவே வடிவா இருந்ததுக்கு தான் அந்த நிலை. அதனால ஒரு நெறி எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. உலகியல்னா உலகியலுக்கு ஒரு அளவு, அதுக்கு ஒரு ரூல்ஸ் சட்டங்கள் இருக்கு. அருளியல்னா அதுக்கு ரூல்ஸ் சட்டம் இருக்கு. அருளியலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, உலகியலுக்கும் ரூல்ஸ் அண்ட். நமக்கு எந்த ரூல்ஸும் தெரியல, எந்த ரூல்ஸும் தெரியல. வேண்டுமா நம்ம போன போக்குல ஏதோ போயிட்டு இருக்கோம். பெருமாட்ட வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் வரணும். அதுக்குதான் நம்ம இங்க வந்துருக்கோம். இல்லைன்னா வேற எங்கேயாவது கோயில் குளம் சாமி
கூப்பிட்டு ஏதாவது சமாதி பெரியவங்க இப்படி போய் அடையலாம். இங்க வந்தா எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம். இனிமே இதை பற்றி உணர்ந்து நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறக்கும், வளம் பெறும். அது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் கவனமும் உங்களை ஆளாக்கும். உங்களுக்கு எச்சரிக்கை கவனம் சக்தி அதிகமா ஏற்படும். ஞாபகம் அதிகமாகும். இங்கே ஞாபகம்லாம் அதிகமாகணுமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்கலாம் இருக்கு. ஞாபகம் அதிகமாகும், கவனசக்தி அதிகமாகும், அஜாக்கிரதை குறையும். அஜாக்கிரதை குறையும்னா என்ன, அதுக்கு சொல்லணும். அஜாக்கிரதை குறையும். அப்பனால நமக்கு ஆயுளுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆபத்து போயிடும், கண்ணோட்டம் மிகும், பொறுமை நிலை ஏற்படும், தயவு உண்டாகும், ஆண்டவனுடைய அருள் கூடும். இதெல்லாம் நம்ம வாழ்வு. இந்த வாழ்வு வேணுமா, அதுக்குதானே வந்திருக்கோம். இந்த வாழ்வு தான் வேண்டும். அதனால இந்த வாழ்வை பெறுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம், பெருமானை பிடிச்சிருக்கோம். அதனால இந்த லட்சியத்துல இருந்து கொண்டு நம்ம பெருமான் சொன்னது மாதிரி நம்ம கடை தேறுவதற்கு, ஒளி நெறியில இருந்து கடை தேறுவதற்கு இந்த ஒளிதான் நம்மளை வேதிக்கும். மற்றதெல்லாம் வேதிக்குமா? இந்த இதெல்லாம் இந்த அழுக்கு எல்லாம் போக்குறது எது? நீங்க மேல அழுக்கு நாற்பத்தெல்லாம் ஒளிதான் எடுக்கும். இந்த தோல் எடுக்க, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இதெல்லாம் கழுவி பதையிடுவான்ல, அவன் எங்க போடுவான்? வேற எதனாலையும் கழுவி அந்த நாட்டத்தை எடுக்க முடியாது. அந்த வெளிச்சத்துல ஒளியில போட்டே எடுத்துருவான். அது நாட்டத்தை எடுக்கும். இப்ப பூச்சி புழுலாம் பிடிக்காம காய வைக்கிறோமே, எங்க கொண்டு காய வைக்கிறோம்? எதுக்கு காய வைக்கிறோம்? அதெல்லாம் எதுக்கு காய வைக்கிறோம்? இல்ல வீட்டுல வேற நெருப்பு வீட்டுல போட்டு காய வைக்க வேண்டியது, இல்ல வேற இது பண்ண வேண்டியது. அதே வெயில்ல வைக்கிறோம். அதுதான் எடுக்கும், அதுதான் போக்கும். அது விட தெரியல. ஆனா நடைமுறையில எல்லாம் செய்யறோம். அதாவது சொல்றேன்னா, அந்த அதுக்கு மந்தம், அதுக்கு பிறகு அதை மாந்துவதற்கு தெரியறதில்லை. அதை மாந்தணும். மாந்துதுன்னா பருகணும்னு அர்த்தம். மாந்துதல்னா பருகுதல்னு பேரு. மந்தத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் அதை அத மாதிரி எது உண்மை இயற்கையில உள்ள காருண்யம் நிறைந்த ஒளியோ அந்த காருண்ய ஒளியை அறிவதற்கு அடையாளமாக இந்த தீபம். அந்த தீப முன்னிலையில நாம வந்துகிட்டே வந்தோம்னா, நடந்து பெருமான் சொன்ன வழியில வந்தோம்னா, அது நமக்கு உண்மையை அறிவிச்சு அதன் மூலமா நம்மள வேதியியல் பண்ணி நம்மள தூய்மைப்படுத்தும். அந்த வேதியியல் மாற்றத்தின் மூலம் தான் உடம்பு மாறும், தத்துவங்கள் மாறும். உடம்பு மாறுறது அப்புறம், தத்துவங்கள் உள்ள இருக்கிற தத்துவம் எல்லாம் மாறிதுல உடம்பு மாறணும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இது பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாரு. பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாரு, உடம்பு மாறிட்டா. உடம்பாவது மாறுறது, அது எப்போ மாறும்? உள்ள இருக்கிற தத்துவம் மாறினாலும் அது மாறும். எல்லாம் மாறணும், எல்லாம் மாறி கடைசியா மாறணும் ஐயாவுக்கு. அது மாதிரி எல்லாம் மாறும். ஒரு நேரத்துல எல்லாமே சேர்ந்தாப்புல மாறும். அதுதான் சன்மார்க்கம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய லட்சியத்தை உடையது இம்மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்ம வந்ததே பெருமை. பெருமைன்னா தன் பெருமை பெறுவதற்கல்ல, தன் பெருமை தானறியா தலைவனுக்கு பெருமை, அவருடைய பெருமை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாம இருக்கிறதுனால பழுதுபடாம நம்முடைய பணியை செய்யணும், செவ்வனே செய்யணும், முறையா செய்யணும், பொறுப்பா செய்யணும், அலட்சியமா இருக்கக்கூடாது, கவனமா செய்யணும். அதுக்குதான் நம்ம வந்துருக்கோம். அதனால தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, பொறுப்பா இருங்க. முடிஞ்சது. அப்புறம் என்ன, எல்லாம் பேசியாச்சு, திருப்பி திருப்பி தான்
எனக்கு ஒரு மாவை தான் புதுசு புதுசாக அரைப்பேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் பிடிச்ச ஒரே அரைச்ச மாவை தான் அரைப்பேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் அது புதுசு புதுசாக இருக்கும். கற்பனை இல்லாத வாழ்க்கை இல்லை, கற்பனை இல்லாத லௌகீகம் இல்லை, எதுவுமே கற்பனை இல்லை, எல்லாம் கற்பனையில தான் இருக்கு. ஆனா கற்பனையில இருந்தாலும் நீ கற்க வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லையான்னு கேட்கிறாரு. விட்டா இப்ப தொடர் கற்பனையில இல்லை, கற்பனை வாழ்க்கையில இருந்தாலும் கற்க வேண்டியதை நீ கற்கவில்லையா? கற்பனை கற்றறிய பெருமான் கேட்கிற, கற்பனை கற்றறிய அப்ப அதை எங்க இருந்து கற்க சொல்றாரு? ஒளியிடம் இருந்து கற்றுக்கொள்கிறாரு. கற்க வேண்டிய இடம் ஒளிய சொல்றாரு. யாராவது சொன்னாங்களா கற்க வேண்டிய? அது போய் ஒளியில போய் எப்படி கற்கிறது? ஒளி சமூகத்துல கற்கப்பாதான் இப்ப நான் சொல்லிட்டு ஒளி கத்துக் கொடுக்கக்கூடியது ஒளிதான். ஒளிதான் உண்மையை கற்றுக் கொடுக்கும். மற்றதெல்லாம் ஏன்? உலகத்துக்கு ஒளி உயிராக இருக்கிறது, உடலுக்கு உயிர் ஒளியாக இருக்கிறது. உயிர் ஒளி அறிவேங்கிறார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலைய உயிர் ஒளி, உயிர் ஒளி அறிவேங்கிறார். அப்போ உயிரா இருக்கிறது எது? ஒளியா இருக்கு. உயிர் தான் ஒளியா இருக்கிறது. அப்ப அந்த ஒளிதான் உயிர் உலகத்துக்கு. அந்த ஒளியிடத்தில் நீ கற்றுக்கொள். கற்றொளிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம உடல்ங்கிறார். கற்று ஒளிகள் உணர்வினோர் வேண்டாத கண்மம், கண்மத்தை பரிகசிப்பான், தவிர்ப்பாங்கிறார். அவனுக்கு தான் அதை பத்தி தெரியும் தாற்பயம், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஒளியிடத்தில் கற்க என்று கல்வியை சொன்னாரு. சன்மார்க்கம் கல்வி, அது சாகாத கல்வியை அறிவிக்கக்கூடியது. அது ஒளி. அந்த ஒளிதான் இயற்கையில விளங்கக்கூடிய இயற்கை உண்மை, இயற்கையில இருக்கக்கூடிய கருணை, இயற்கையில இருக்கக்கூடிய கருணை ஒளி. அந்த ஒளியை அறிந்து அதுகிட்ட அன்பு செய்து நம்பிக்கை வைத்து நாம் அந்த சாகா கல்வியை பயின்று மேலேற வேண்டும். காருண்யத்தை அதன் மூலமா நம்ம விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமா தான் எடுத்து வைத்த தீபம் இது, சத்திய ஞான தீபம். அந்த தீப முன்னிலையில நாம தொடர்ந்து பரிச்சயம் பண்ணோம்னா அந்த உணவு கிடைக்கும். அந்த உணவின் மூலமா நாம சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து பெருமான் சொன்ன சித்தி முக்தி அனுபவங்களை பெற்று இப்பிறப்பிலேயே அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடைந்தோம். இதான் மறுபடியும் சுருக்கமா சொல்லுங்க. அப்புறம் நீங்க கேளுங்க, உங்க இது சந்தேகம் இருக்காது. சந்தேகங்கள் எதுவும் இருந்தா கேளுங்க. சந்தேகம் என்ன இருக்கு? இவ்வளவு பேசும்போது சந்தேகம் என்ன? பசியாற்றுவதை பத்தி பேசணும், அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு நான் உள்ள பூந்துட்டேன். உள்ளபடி பசியால் வருந்துகிற ஜீவர்களுக்கு அவர்கள் பசியறிந்து ஆகாரத்தின் மூலம் பசியை மாற்றுகிற ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு இன்னதெல்லாம் நடக்கணும்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல எழுதியிருக்காங்க. நாம உள்ளபடி பசியால் வருந்துகிறவர்களுக்கு அன்னம் அளிக்கிறோமா? அதுக்கு நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நானே பேசிட்டு இருந்தா ஒரு பக்கமே நீங்க கேட்டுக்கிட்டு சரி எல்லாம் சொல்றது. உள்ளபடி பசியால் வருந்துகிறவர்களுக்கு அன்னம் அளித்து பசியை மாற்றுகிறீர்களான்னு கேட்கிறேன். சம்பிரதாயமா சம்பிரதாயமா இல்ல சம்பிரதாயமா செய்யறீங்களோ இல்ல கௌரவமா செய்றீங்களோ இல்ல இது சொல்றீங்க. உள்ளபடி பசியால் வருந்துகிறவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்கிறேன். நாங்க கேட்ட கேள்வி அதுதான்.
இதுக்கே இவ்வளவு யோசனையா இருக்குன்னா உள்ளபடியே பஸ்ல வந்தா ஒரு சில இருக்கலாம்ங்கிற நம்பிக்கை தான். அப்ப தெரியாம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். ஆமா நிச்சயம் நடக்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க. அதான் உண்மையா நடைமுறை அதான். அவங்க அந்த இதுல இல்ல கேள்வி, அதாவது பொதுவா கேக்குறீங்க, நானே போட்டுக்கிறேன் உள்ளபடியே பச்சை வைக்கிறேன். அதுதான் செய்யணும். அதுதான் போடுறேன். நீங்க அடைந்து விளக்குக மகிழ்க, நான் அடைந்து விளக்கு இருக்கிறேன். அது ரைட்டு. அது மாதிரி நீங்க போய் சுகநிலை எவ்வாறு பெறக்கூடும்? சுத்தசன்மார்க்க சுகநிலை எவ்வாறு பெறக்கூடும் சொல்லுங்க, அந்த இடத்த சொல்லுங்க. இல்ல, சுத்தசன்மார்க்க சுகநிலை அனுபவத்தை எவ்வாறு தயவு என்பது இந்த 7 விதமான குணங்களை விட்டாதான் வரும் நீங்க சொல்றீங்க. ஆமா, இது ஐயா சொல்லிருக்காரு. இந்த கருத்து என்ன சொல்லிருக்காரு? காம உட்பகைவன் கோபவன்குடைய அனைவரும் என்னை பற்றாம அருள் செய்யணும்னு ஆண்டவன் கேட்கிறாரு. ஆனா இதெல்லாம் விட்டாதான் தயவு நமக்கு ஏன் பெரிய பெரிய அர்த்தம்லாம் தேடிக்கணும்? சாதாரண கருணையா இருக்கிறது இதே கூட தயவோட சேர்ந்து தானே இது. அது எப்படி தயவுன்னு சொல்றீங்க? தயவுங்கிறதுக்கு உள்ளபடி நம்மகிட்ட தயவு இருக்குல்ல, தொண்டா இருக்கிறதுலாம் தயவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மனிதன் தொண்டா செய்யறதுக்கே தகுதி இல்லாதவனா இருக்கிறான், அப்புறம் எங்க தயவு இந்த அளவுக்கு வர முடியும்? நான் அவர்களை குறிப்பிடல. நீங்க சொல்றது வந்து தப்பா எடுத்து ஜனங்க அதாவது பசி அது செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட போறாங்க. அதுக்காக நான் சொல்றது அந்த தவறுக்கு நான் ஒவ்வொருத்தரையும் பசியாற்றில் இங்க அத்தனை பேரும் பசியாற்றல் பணியில செய்துகிட்டு இருக்கிறவங்க. நான் மேலான ஆன்ம லாபத்தை நோக்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க சாதாரண நிலையில சொல்ல நினைச்சிட போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல, நீங்க வந்து உங்க நிலைக்கு உரியதை தொடர்ந்து செய்யுங்க. உங்க நிலைக்கு என்ன தகுதியானதோ, எது உரியதோ, உங்க அறிவு எதை சொல்லுதோ, எதை செய்ய சொல்லுதோ, எதை நடத்த சொல்லுதோ, அதை பெருமானை நம்பி ஈடுபாட்டோடு அதை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆண்டவர் வழிமுறைகளை செய்விப்பார். அது போதும். நீங்க நமக்கு அப்பாற்பட்ட நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள்ல வந்து நீங்க தவறு என்று சொன்னீங்கன்னா பாவத்துக்கு ஆளாக நேரிடும், குற்றத்துக்கு ஆளாக நேரிடும். அவ்வாறு நம்ம வந்து போகக்கூடாது. அதை வந்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சன்னிதானத்துல. அதாவது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு சில செய்திகளை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஆன்ம லாபத்தை அடைவதற்கு. ஆன்ம லாபம்னா என்ன? பெருமான் எதுக்காக வருந்தினாரோ, எதுக்காக மக்கள் தான் பெற்ற பேரு எல்லாரும் பெறணும், அதுக்கு அந்த பாக்கியம் அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும்ல, அதுதானே உண்மை சத்தியம். அதைத்தான் இப்ப நம்ம ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சன்னிதானத்துல. நீங்க சாதாரண நிலையில மக்களுக்கு பசியாற்றுவித்தல் பணி செய்யுங்க, சொல்லுங்க அப்படிங்கிறது அது எல்லாரும் செய்ய வேண்டியது. அது முதல் பாடம். அது ஆரம்பத்துல செய்ய வேண்டிய தொண்டு செய்ய வேண்டியது. அதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மக்கள் செய்துகிட்டே இருக்காங்க. அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு சங்கத்துக்கும் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு இல்லத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க இல்லத்திலயும் நடந்துட்டு இருக்கு. என் மனைவி செய்துகிட்டு தான் இருக்காங்க, எங்க அன்பர்கள் செய்துகிட்டு தான் இருக்காங்க, பசின்னு வந்தவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது பாட்டு இது செஞ்சு சாதாரண நிலையில செய்துகிட்டு இருந்தாலும் மேலான லாபத்தை பெறணுங்கிற ஊக்கத்தோடு விரைந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நம்ம குற்றம்னு சொன்னா பெரும்பாவம். ஆமா, அதுதாங்க ஐயா. அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சன்மார்க்க தவற சொல்லிங்கிறாங்க. வெறும் சாப்பாடு போட்டா மட்டும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேங்க ஐயா. இங்க உள்ள நிலையை உணர்ந்து சொல்லுங்க. இங்க என்ன சொல்லப்படுதுங்கிறத உணர்ந்து சொல்லுங்க. அதாவது அவசரப்பட்டு நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் எதையும் வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. நிதானமாக யோசிச்சு ஐயா என்ன சொல்றாங்க, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எதற்காக மக்களிடத்துல இவ்வளவு தூரம் கூட்டி, இது இன்னைக்கு நேரத்துல பல ஆண்டுகளாக இங்க சொல்லி மக்கள் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலானது நம்ம சாதாரண நிலையை நான் 1ஆவதுலதான் இருப்பேன், நான் அதுக்கு மேல நான் பார்த்து போக மாட்டேன், நான் 10ஆவது, நீ ஏப்ப அதுலயே உட்கார்ந்து இருக்க, ஒரு வருஷம் எத்தனை வருஷமா படிப்ப? காலம் உள்ள போதே விரைந்து நீ ஆன்ம லாபத்தை தேடுன்னு சொல்றாரு, அக்கறையோட சொல்றாரு. ஆனா காலத்தை பத்தி நம்ம கவலைப்படுவதில்லை. காலம்னா என்னன்னு நமக்கு தெரியல, அது என்ன செய்யுங்கிறதும் தெரியல. 2வது, விரைந்து நீ ஆன்ம லாபத்தை தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்கிறாரு. அது என்ன முயற்சி? நன்முயற்சி. அந்த நன்முயற்சியில தீவிரம், ஜீவகாருண்ய நன்முயற்சி. நம்ம ஜீவகாருண்ய நன்முயற்சினா ஜீவகாருண்யங்கிறதுக்கு நான் கடந்த நிலையில சில, அதாவது மக்கள் உணர வேண்டிய ஒளிநெறியில அனுபவத்தை சாதகத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாதாரண நிலையில செய்ய வேண்டியதை நீங்க சொல்றீங்க, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது பாட்டு அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டியது.
அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. அதை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் முக்கியம். இங்க எல்லாரும் எல்லாரை விட அதிகமா சாப்பாடு போடக்கூடிய அன்பர்கள் தான் அதை வந்து செய்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வருகிறவர்களுக்கு, ஆரம்ப பாடத்துல வருகிறவர்களுக்கு முதல்ல அதை தான் செய்றோம். அன்னதானம் முதல்ல போனோன்னு அதை செய்ப்பா. எத்தனை அன்பர்கள் திரும்ப இங்க வரும்போது அவங்களுக்கும் பரிகாரம் ஒவ்வொன்னு சொல்லும் போது அதைத்தான் சொல்றோம். இது புரியல. இன்றைக்கு இந்த கட்டத்துல இப்போ இங்க உட்கார்ந்து பேசுறது வேற, செய்யறது ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிலேயே இருந்துடக்கூடாது, மேற்கொண்டு விளக்கம் பெற்று வர வேண்டும் என்று இப்ப பேசும். ஒளி வழிபாடு ஒளி நெறிக்கு வா என்று பேசுறோம். இப்ப அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதோட நின்று போய் விடக்கூடாது. இதையே செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் அதோட நின்று போயிட்டு அதிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்து காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. கிடைத்திருக்கிற மானிட பிறப்பு, அப்படிப்பட்ட பிறவியை வந்து இந்த பிறவிலேயே நீ விரைந்த ஆன்ம லாபத்தை இப்பிறப்பிலேயே நீ அடையணும்னு பெருமாள் நமக்கு விட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது, நடுவான தெய்வமா இருக்கும் பொழுது, இப்போ வந்து குருடர்கள் வந்து பார்க்க முடியல, ஒளி வழிபாடு செய்ய முடியல. அப்போ இவங்களும் எப்படி சாட்சியர்களா முடியும்? குருடர்கள் ஏன் பார்க்க முடியாது? புறத்தை இருக்கிற ஜோதியை பாவனை செய்ய முடியாது இல்லையா அவங்களால? ஆமா, அதுக்காக புறத்தை இருக்கிறவங்க பாவனை செய்ய முடியாதுதான். இப்ப இந்த தீபம் வச்சிருக்காங்க, இப்ப தீபத்தை வந்து இங்க உட்கார்ந்து வழிபாடு செய்ய முடியாது. இப்ப சித்தி உலகம் வர்றாங்க, இந்த தீபத்தை கண்ணோட பார்க்க முடியாது. ஜோதி காட்டுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நுணுக்கமாவும் ரொம்ப கவனமாவும் ரொம்ப ஆராய்ந்து அறிந்து மிக தேவையான ஒரு கேள்வியை கேட்கறீங்க. இப்ப வந்து சிவகாந்திக்கு முதல் கேள்வியே வந்து திருநெல்வேலி மாநில தேகத்தில் ஆன்மீக சொல்றாரு. அதுல வந்து இந்த மாநில தேகத்தில் குருடர்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல, அவரு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது பொதுவான நடுவான தெய்வமா இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் பொதுவான தெய்வமா இருக்கும் பொழுது அப்படி சொல்லாத குருடர்களை சொல்லலைன்னு நீங்களே சொல்றீங்க. குருடர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேள்வி நீங்க தான் கேட்கறீங்க. நடுவான தெய்வம்ங்கிறதையும் கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும், அது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இன்னும் அது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க சொன்ன நான் உங்களோடய சேர்ந்துக்கிறேன். அதிசுலபமாக சிவ அனுபூதியை, சுத்த சிவ அனுபூதியை கொடுப்பது தமிழ் பாஷை தாங்கிறார். ஆமா. இப்ப தமிழே தெரியாத வெளிநாட்டுக்காரங்க சன்மார்க்கத்தை மெச்சி பெருமானுடைய இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க தமிழனை தவிர, தமிழ் தெரிஞ்சவங்க தவிர வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சன்மார்க்கம் அடைய முடியாத? அப்படி இல்லை, அது எளிமையானது, ஈஸியா புரிந்து கொள்ள முடியுது அப்படின்றதுக்காக சொல்றேன். அது மட்டும் சொல்லலீங்க, நான் சொன்னது அப்படியே விட்டுட்டீங்களே. அதான் கொஞ்சம் கவனம் வேணும், உங்களுக்கு கவனம் வேணும். அதாவது கவன சக்தி பத்தி பேசினேன். கவன சக்தினா நமக்கு என்னன்னே தெரியாது லைஃப்ல. ஏதோ போயிட்டு இருக்குதுல, இதுதான் பார்த்துக்கிட்டு இதை நேரா தான் பார்த்துட்டு போறோம், அது தெரியுதுங்கிறது மாதிரி. அதை வாழ்க்கையினுடைய நீர்வ வேகத்தில் இயக்கத்துல தன்னை இழந்துடக்கூடாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கலாம் ரொம்ப அதிநுட்பமானது. அதாவது நான் பிராக்டிக்கல். பெருமான் சொன்னது சுத்த சிவ அனுபவம். அந்த வார்த்தை விட்டீங்க. சுலபமானது, எளிமையானது, பாடுவதற்கும் துதிப்பதற்கும், அதை சொல்லல. அதை தான் நீங்க சொல்றீங்க. பெருமான் இதை சொல்ற சுத்த சிவ அனுபூதியை, அனுபவத்தை, சாகா கல்வியை லேசில் அறிவிக்கக்கூடியது தமிழ் பாஷை ஒன்றுதான் சொல்றாரு. அது சொல்லுங்க. இப்ப உங்களோட சேர்ந்துக்கிட்டான் நானும், இதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப உங்களுடைய நான் வந்துடுறேன். நீங்க எங்கெங்க கூப்பிடுறீங்களோ அங்கேயே வந்துடுறேன். இப்ப மற்றவங்க எல்லாம் அடைய முடியாது என்று அர்த்தமா? இதுக்கு சொல்லுங்க. இப்ப அவருடைய சொல்ல இப்ப முரண்பாடா இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் குருடன். இதெல்லாம் எப்படி பகுத்தறிவது? பகுத்தறிவது என்று சொன்னா பகுத்தறிவு சொல்றாரு போல இருக்கு இவரு. எனக்கு படுறதெல்லாம் வேற, நீங்க எடுத்துக்கிறதெல்லாம் வேற. எப்படின்னா இந்த 1 ரூபா கதை தான். 1 ரூபாய்க்கு எங்க ஊர்ல ஒரு கப்பல் வாங்கினாருன்னாரு. 1 ரூபாய்க்கு போய் எப்படி கப்பல் வாங்க முடியும்? அது 1 கோடி ரூபா. 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் பணக்காரன். இப்ப எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காருன்னா, அவங்க பேசிட்டு இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கினேன்னா எதை பத்தி பேசுவாங்க? 1 ரூபாயா கொடுத்து வாங்குவாரு அவர் தகுதிக்கு. அவர் சொல்ற 1 ரூபாங்கிறது எது? ஐயா என்ன எடுத்துக்கிறாங்க? ஒத்த ரூபாய போய் 1 கோடி ரூபான்னு அவர் தகுதிக்கு, அவருடைய நிலைக்கு
அந்த ₹1 என்ன வழக்குல அந்த வார்த்தை ₹1 என்ன பொருள்? அப்படித்தான் அறுப்பா. அதான் என்னமோ நம்ம எளிமையா சாதாரணமா பேசிட்டு போறதில்ல. உண்மை தெரிய தெரிய, சத்தியம் வெளிப்பட வெளிப்பட, அனுபவத்தை நோக்கி போகணுங்கிற இச்சை ஏற்பட ஏற்பட அதுல தெரியறதெல்லாம் வேற. அதனாலதான் அன்னைக்கும் வருந்தினாரு. ஒருத்தரும் ஒன்னும் புரிஞ்சுக்கல. இந்த சாப்பாடு போடுறதுக்கு அதுதான் எளிமையா எடுத்துக்கிறாங்களேன்றத நானும் சொல்ல வரேங்க. எளிமையா எடுத்து பேசிடுறாங்கல்ல, அதைத்தான் எளிமையா உள்ளத நீங்க ஏங்க அதெல்லாம் சொல்றீங்க. அதான் எளிமையா இருக்கையா, ஒரு போடுங்க போட்டுட்டு போயிட்டு இருங்க, சாப்பாடு இறக்குறது செஞ்சுட்டு போங்க. அப்படின்னா தப்பா ஏதாவது எடுத்துட்டு போறாங்க யாருன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடு எல்லாரும் செய்துட்டு இருக்கோம். உங்களை தாண்டி இங்க செய்துட்டு இருக்கவங்க தான் இங்க